தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு. சர்வதேச சந்தையில் மீண்டும் அதிகரித்த கச்சா எண்ணெயின் விலை. எரிபொருள் விநியோக கட்டணத்தை 25% அதிகரிக்க கோரிக்கை. இனி நினைத்தவுடன் கைது செய்ய முடியாது, போலீசாருக்கு புதிய உத்தரவு. பங்களாதேஷில் பஸ் ஆற்றில் விழுந்து விபத்து, 16 பேர் உயிரிழப்பு. நிபந்தனைகளை நிராகரித்த ஈரானுக்கு அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு மோதல் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது, ஐநா எச்சரிக்கை. அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவு ஈரான் மறுபரிசீலனை. USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பலின் தாக்குதல்கள் தொடரும், அமெரிக்கா அறிவிப்பு. டொனால்ட் ட்ரம்பின் மக்கள் செல்வாக்கு சரிவு. தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து சந்தையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பருப்பு, நெத்தலி, தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை சந்தையில் நுகர்வோர் அநீதிக்குள்ளாக்கப்படுவதை தடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றுவளைப்புகள் மற்றும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சில வர்த்தகர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மறைத்து வைப்பதன் மூலம் சந்தையில் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கவும் பொருட்களின் விலைகளை நியாயமற்ற முறையில் உயர்த்தவும் முற்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. திருவிழா காலங்களில் சந்தையில் இடம்பெறக்கூடிய முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் அதிகார சபையின் அனைத்து விசாரணை அதிகாரிகளையும் வார இறுதி நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை நாட்களிலும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு இழைக்கப்படும் ஏதேனும் அநீதி அல்லது சந்தை முறைகேடுகள் குறித்து 1977 என்ற குறுகிய இலக்கத்தினூடாக முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் மீண்டும் அதிகரித்துள்ளது. இதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 91.39 அமெரிக்க டாலர்களாக சிறிதளவு உயர்ந்துள்ளதுடன் இது 1% அதிகரிப்பு என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரெண்ட் வகை கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 103.3 டாலர்கள் வரை அதிகரித்துள்ளதுடன் இது 1.1 ஒரு உயர்வாகும். அதேவேளை மெர்பன் வகை கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 105.4 டாலர்களாக காணப்படுகின்றது. இது முன்னைய விலையுடன் ஒப்பிடுகையில் 14.52% வீழ்ச்சி என அறிக்கைகள் மேலும் குறிப்பிடுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்ததைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலைகள் குறைந்திருந்தன. இருப்பினும் தற்போது மத்திய கிழக்கு போர் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை நிலவுவதால் கச்சா எண்ணெய் விலைகள் மீண்டும் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விநியோக கட்டணங்கள் சுமார் 25% அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசாங்கத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் AMH அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விநியோக அடிப்படைகளில் சிரமங்கள் இருந்தபோதிலும் கடந்த நாட்களில் எந்தவொரு தடையுமின்றி விநியோக பணிகளை முன்னெடுத்திருந்தோம். இவ்வாறான நிலையத்தான் அண்மையில் எரிபொருள் விலை பெருமளவு அதிகரிக்கப்பட்டது. இந்த மாதத்தில் மட்டும் எரிபொருள் விலை 101 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. இதனால் நமது விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் உரிமையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு ஏற்ப விலை சீராக்கல் தற்போது இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் நகரங்களுக்கு இடையிலான விநியோக நடவடிக்கைகளே எமக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. எனவே நகரங்களுக்கு இடையிலான விநியோக கட்டணத்தை 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 25% அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்க செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் எங்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளாது என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது பின்பற்ற வேண்டிய புதிய வழிகாட்டுதல்களை போலீஸ் மா அதிபர் வெளியிட்டுள்ளார். அனைத்து சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்கள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இது தொடர்பான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது.
குறித்த சட்டப்பிரிவுகளில் ஒருவரது பேச்சு அல்லது அறிக்கை மூலம் போரை தூண்டுதல் அல்லது பாகுபாடு, பகமை அல்லது வன்முறைக்கு வழிவகுத்தல், தேசிய இன அல்லது மத வெறுப்பை தூண்டுதல் போன்ற காரணிகள் உள்ளனவா என்பதை ஆராய்ந்த பின்னரே ஒருவரை கைது செய்ய முடியும் என போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். இவ்வாறு ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் அதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி சட்டப்பிரிவின் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி தன் முன்முயற்சியாக எழுத்துப்பூர்வ அனுமதியை பெற வேண்டும் என போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக தனிநபர்களுக்கோ அல்லது குழுக்களுக்கோ பொது சமூகத்தில் மறுத்தம் அல்லது அவமதிப்பு ஏற்பட்டாலோ அல்லது தெய்வ நிபந்தனை இடம்பெற்றாலோ அதனை மாத்திரம் ICBIR சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் கைது செய்வதற்கான காரணமாக கருதக்கூடாது என அந்த வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை மீறி செயற்படுவது அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் மா அதிபர் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷின் ராஜ்பாரி பகுதியில் உள்ள தௌலத்தியா முனையத்தில் பேருந்து ஒன்று பத்மா ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் பலரை காணவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது பாரந்தூகியின் உதவியுடன் பேருந்து கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் பேருந்துக்குள்ளிருந்து 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற இந்த விபத்தை அடுத்து ஆற்றிலிருந்து மேலும் 2 பெண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பங்களாதேஷின் தலைநகர் டாக்கா நோக்கி பயணித்த இந்த பேருந்தில் சிறுவர்கள் உட்பட சுமார் 40 பயணிகள் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதியை விரும்புவதாகவும் ஆனால் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் வெள்ளை மாளிகை எச்சரித்துள்ளது. ஈரான் தற்போதைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தவறினால் இதற்கு முன் எப்போதும் கண்டிராத வகையிலான தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஈரான் நிராகரித்தால் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்காக 15 நிபந்தனைகள் அடங்கிய போர் நிறுத்த முன்மொழிவை அதிபர் ஜனாதிபதி நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த முன்மொழிவுகளை நிராகரித்துள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவுடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மத்தியஸ்தர்கள் ஊடாக பல்வேறு செய்திகளை அனுப்பினாலும் ஈரானுக்கு தேவையானது நிரந்தரமான தீர்வு மட்டுமே என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தரப்பில் சேதங்களுக்கான இழப்பீடு உட்பட 5 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் ஈரானின் போரோ அல்லது அமெரிக்காவின் போரோ அல்ல, மாறாக இஸ்ரேலின் தேவைக்காக அமெரிக்கா செயற்படுவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா எதிர்பார்த்தது போல ஈரானை இராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடியாது என்றும் அண்டை நாடுகளை பாதுகாப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் ஏற்கனவே கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டது என்றும் உலகம் தற்போது ஒரு பாரிய போரின் விளிம்பிற்கு வந்துள்ளது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டர்ஸ்டோ தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ள அவர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இதுவே பொருத்தமானது காலம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த மோதலில் சம்பந்தப்படாத அண்டை நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்துவதை உடனடியாக நிறுத்துமாறு அவர் ஈரானிடமும் கோரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது செய்ய வேண்டிய போர் மோதல்களை தீவிரப்படுத்துவதல்ல, மாறாக ராஜதந்திர தீர்வுகளை நோக்கி நகர்வதாகும். சர்வதேச சட்டங்களுக்கு முழுமையான மதிப்பளித்து அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். வளைகுடா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் இன்னும் பரிசீலித்து வருவதாகவும் ஆரம்ப பதில் எதிர்மறையாக இருந்தபோதிலும் அதனை முழுமையாக நிராகரிக்கவில்லை என்று ஈரானிய சிரேஷ்ட அதிகாரியொருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். பகிரங்கமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பை ஈரானிய அதிகாரிகள் ஏளனம் செய்து நிராகரித்து வருகின்றனர். இருப்பினும் வாஷிங்டன் சார்பில் பாகிஸ்தான் கையளித்த 15 அம்ச
முன்மொழிவுக்கான உத்தியோகபூர்வ பதிலை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தெஹ்ரானில் உள்ள சில முக்கிய நபர்கள் இதனை பரிசீலித்து வருவதை காட்டுவதாக தெரிகின்றது. ஆரம்ப பதில் நேர்மறையானதாக இல்லை என்றாலும் இதன் முன்மொழிவு இன்னும் பரிசீலனையில் இருப்பதாக அந்த அதிகாரி கூறிய கருத்துக்கள் ஈரான் அதனை நிராகரித்து விட்டதாக அடையாளம் தெரியாத அதிகாரியை மேற்கோள் காட்டி பிரஸ் டிவி வெளியிட்ட செய்திக்கு முரணாக அமைந்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தானின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரியொருவர் ஈரானிய வெளியுறவு அமைச்சருடன் இது தொடர்பாக தொடர்பு கொண்டுள்ளதாகவும் இன்னும் உத்தியோகபூர்வ பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த மற்றொரு தரப்பு கூறுகையில் ஈரானில் இன்று இரவு பதில் தாக்குதல் நடத்துவதாக எங்களிடம் கூறியுள்ளார். அவர்கள் இல்லை என்று கூறிவிட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. ஆனால் ஈரானிடமிருந்து எங்களுக்கு இன்னும் உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல்கள் கிடைக்கவில்லை. எனவே நாங்கள் காத்திருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதால் தொடர்பாடல் பெரும் சவாலாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஈரான் ஒரு முன்மொழிவை பெற்றுள்ளதை உறுதிப்படுத்திய மற்றொரு சிரேஷ்ட அதிகாரி பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை முன்னெடுக்கப்பட்டால் அவை பாகிஸ்தான் அல்லது துருக்கியில் வைத்து நடைபெறலாம் என்று முன்னதாக குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களுக்காக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிராந்திய கடல் எல்லைகளில் தனது வான்வழி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. குறித்த போர்க்கப்பலை குறிவைத்து தாம் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதன் காரணமாக கப்பலின் நிலைமையை மாற்ற வேண்டியிருந்தது என்றும் ஈரான் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் தமது நடவடிக்கைகளுக்கு எந்த தடையும் இல்லை என்றும் திட்டமிட்டபடி ஈரானிய இலக்குகள் மீது போர்க்கப்பலில் இருந்து தாக்குதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான அந்த நாட்டு மக்களின் ஆதரவும் செல்வாக்கும் படிப்படியாக குறைந்து வருவதாக அமெரிக்க ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதன்படி அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு 36% வீழ்ச்சியடைந்துள்ளதாக அந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. டிரம்பின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஈரானுக்கு எதிராக அவர் முன்னெடுத்துள்ள போர் நடவடிக்கைகள் ஆகியவையே இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர் நுகர்வு சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் நீர் விநியோகத்தை கட்டுப்படுத்த நேரிடும் எனவும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார எச்சரித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் பொதுமக்களை நீரை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மேல் மாகாணத்தில் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் நீரின் தேவை அதிகரித்துள்ள போதிலும் சுத்திகரிப்பு நிலையங்களினால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கே நீரை உற்பத்தி செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பத்தலை சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றிற்கு 5,60,000 கனமீட்டர் லேக்புக் சுமை நீரையும் லேக் சுமை சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றிற்கு 1,50,000 கனமீட்டர் நீரையும் சுத்திகரிப்பு செய்கின்றன. தற்போது நாடு முழுவதும் எமது அதிகபட்ச கொள்ளளவிலேயே நீரை விநியோகித்து வருகின்றோம். இதற்கு மேல் உற்பத்தி செய்யும் திறன் எமக்கு இல்லை. எனவே இந்த நுகர்வு இன்னும் அதிகரித்தால் விநியோகத்தில் சிக்கல்கள் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.